லஞ்ச ஒழிப்பு துறையை கையில் வைத்துள்ள அமைச்சர் ரகுபதி மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக வேட்பாளரை ஆதரித்த நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்ட அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில் வைத்துள்ள சட்டத்துறை அமைச்சரும் நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான ரகுபதி மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு உள்ளதாக தெரிவித்தார். திமுகவினர் ஓட்டு கேட்க செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடிகள் பறப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடன் தொகையை 3,50,000 கோடியாக உயர்த்தியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என்று தெரிவித்தார். 25 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ அண்ணாமலை என்ன குற்றம் சுமத்தினார், ரமேஷ் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இல்லைங்க. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குகிற கொடுமை என்னன்னாங்க, இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிற அவர் பேர் ரகுபதி, அவர் மேலேயே லஞ்ச ஒழிப்பு கேஸ் நீதிமன்றத்தில் நடக்குது. தமிழ்நாடு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர இந்த அநியாயம் எங்கேயுமே நடக்காது. இதனிடையே தேர்தல் விதிகளை மீறியதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கடலூர், திருச்சி மாவட்டங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனுமதியின்றி போக்குவரத்துக்கு இடையூறாக பிரச்சாரம் செய்ததாக பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.